திருச்சி மாவட்டம் மீனவரணி மாவட்ட செயலாளர். புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து 88 இருந்து தலைமை கழக பேச்சாளராக தமிழ்நாடு முழுக்க நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய பெயர் நாகை சுந்தரம் அவர்கள் ஆகும். ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களாக நாங்கள் இருந்தோம். அவரை நாங்கள் நம்பி இருந்தோம். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கு புரட்சி தலைவர் அம்மா கொடுத்த மரியாதைக்கு அவர் மரியாதையை கெடுக்கிற வகையில வேறு ஒரு எதிர்கட்சிக்கு போய்விட்ட காரணத்தினால் நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியிலே இந்த வேஷ்டியை கட்ட வேண்டும் என்கிற ஒரே உணர்ச்சியோடு நாங்கள் இன்றைய தினம் சின்னம்மா, மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இன்றைய தினம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயராலே ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் ஒரு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி தொண்டர்கள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய வழி நடப்போம், அவருடைய தொடர்ந்து செயல்படுவோம் என்பதனை இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் சொல்லிக் கொண்டு புரட்சி தலைவருடைய தொண்டர்கள், அண்ணாவினுடைய தொண்டர்கள், அம்மாவினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சின்னம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.